மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இதுவரை சீமான் நடத்துகிற மாநாட்டை விட மிகப்பெரிய அளவான ஒரு கூட்டம் இருக்கும். இந்த மாநாட்டை நாம் தமிழர் மாநாடுன்னு கூடல, மாற்றத்துக்கான தமிழ் மக்களின் மாநாடுன்னு கூப்பிடுறாரு. ஒவ்வொரு தமிழர்களும் வாங்க, இது மாற்றத்துக்கான மாநாடு. அந்த மாற்றத்துக்கான மாநாடுங்கிறத சீமான் இதை ஏன் வலியுறுத்தி சொல்றாருன்னா, மாற்றம்ங்கிற தோற்றம் விஜய்க்கு இருந்தாலும் ஒரு உண்மையிலே மாற்றம் அல்ல. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு எம்ஜிஆர் அடிக்கிறாரு சீமான். அதே மாதிரி ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரனா, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு வீரப்பன் தமிழின காவலன்னு சீமான் வாராரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் பிராண்டி விஸ்கி தேவைங்கிறதா எம்ஜிஆர் கருணாநிதிக்கு தீர்ப்பு. என்றாலும் சீமான் திராவிடங்கிற பேர்ல பெரிய அண்ணாவையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் அடிச்சு விஜய கொடுஞ்செனியன்னு அடிச்சாரு. கொடுஞ்செனியன்னு இறங்கி அடிச்சாதான் விஜய் நத்திங்கன்னு சீமான் நினைக்கிறாருங்கிறத துக்குளக் இதயா போன்றவர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுக்கும் உணர முடியும். அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. காலையில ஒன்ன சொல்லுவாப்புல, சாயங்காலம் இனத்தை கொண்ட ராகுல் காந்தி தான் நல்ல ஒரு தூய சக்தி, நல்ல சக்தின்னு சொல்லுவாருன்னு. அது ஒரு குழப்பவாதி, ரெண்டும் கட்டான் விஜய், கொள்கையற்ற கோமாளி விஜய்ங்கிறத சொன்னாதான் தான் கொள்கை ரீதியா தெளிவா இருக்குங்கிறத சீமான் காட்ட முடியும். சீமான் இன்னைக்கு காமராஜ் கலைஞர் வழியில ஏன் அவங்க விதாச்சாரத்துக்கு கடன் கொடுக்கல, குறிப்பா பழைய தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கடு நஷ்டம் வந்துட்டு அதை காம்பன்சேட் பண்ணதுக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுங்கிற ஒரு இதை சீமான் மட்டும்தான் வைக்கிறார். பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு சீமான் தான் நிற்கிறேன், நான் ஒருத்தன் தான் பரையர் தேவேந்திர குல வேளாளர்களோட நலனுக்காக பேசுறாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது விஜய் சீமான் கம்பாரிசன் தான் இந்த உண்மையை வெளியுலகத்துக்கு கொண்டு வரும். இது என்ன சீமான் பிளஸ் இருக்கட்டு. ஜிடி நாயுடு பாலம் தப்புன்னு சீமான் சொல்றாரு, கரெக்ட்னு ஸ்டாலின் சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாரு? பி டீம் சீமான் சொல்ற மாதிரி தப்புன்னு விஜய் சொல்லுவாரா? அப்ப யாரு பி டீம்? ஜிடி நாயுடு பாலத்துக்கு பின்னாடி நுழைகிறது யாரு, விஜயா சீமானா? விஜய மையமாக வச்சு சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுகவே அண்ணா திமுகவை அடிக்கக்கூடிய தலைவர்கள் வெளிவரட்டு. சவுக்கு சங்கர் தான் சூப்பர் ஸ்டார். நான் சவுக்குள்ள நியாயமான இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா சாட்டை வளர்றதை பார்த்தா சவுக்கு தூக்கி சாப்பிட்டு போயிடும் தெரியுது. மொத விஜயை வாங்கி இறங்கி அடிச்சது ரவீந்திரன் துரைசாமி தான், ஆர்டி டீம் தான். இப்போ நயனாரே அடிக்கிறாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் அரசியல் திறனாய்வாளரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்மொழிவர்மன், எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு திருப்புமுனை மாநாடாக திருச்சி மாநாடு அமைய போகிறதுங்கிற ஒரு உத்வேகத்தோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இது ஒரு திருப்புமுனை மாநாடு அவங்களுக்கு அமைய போகிறதா? அவர்களுடைய அந்த களப்பணி எப்படி பார்க்குறீங்க நீங்க? 5வது முறை தனிச்சு நிற்கிறாங்க. இதுதான் அவங்களோட மெரிட். இந்த சர்வே கோஷ்டிகள், இந்த துக்குளக் இதயா மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஒருத்தன் 5வது முறை தனிச்சு நிற்கிறான்னா களத்தில் அவன் மேலே மக்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை வருங்கிறத இவங்க கள ஆய்வு பண்ணக்கூடியவங்க அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. சீமான் 4வது முறை தனிச்சு நின்றதுனால தான் மக்களவை தேர்தல் என்றாலும் கூட 39 இடங்களில் கண்டஸ்ட் பண்ண சீமானுக்கு 8.22 விழுக்காடு வாக்கு கிடைச்சிது. காரணம், அது மக்களவை, சட்டமன்றம் எல்லாம் 1000 இருந்தாலும் 4வது முறை ஒருத்தன் நோட்டுக்கு சீட்டுக்கும் விலை போகாமல் துணிஞ்சு நிற்கிறாங்கிறது தான் அந்த இடத்துக்குள்ள கான்ஃபிடண்ட்டாக மக்கள் மத்தியில் பார்க்குறான். இவன் மக்களை நம்பி நிற்கிறான், துணிச்சலாக நிற்கிறான். ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதை நிறைவேற்றதுக்கூடிய ஒரு வேட்கையோட உறுதியோட அவன் நிற்கிறான். ஏனோதான அரசியல்வாதி இல்லை, பார்ட் டைம் அரசியல்வாதி இல்லை. சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்களவை தேர்தலுக்கும் இடையில வரக்கூடிய இடைத்தேர்தல்களை விட்டு ஓடக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அரசியல்வாதி இல்லை, மேனாமரிக்க அரசியல்வாதி இல்லை, மேம்போக்கு அரசியல்வாதி இல்லை. யாரை சொல்கிறேன்? கமலஹாசனையும் கமலஹாசன் 2.0 விஜயும் தான் சொல்கிறேன். தினகரனே அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற தினகரன் நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூரில் நிற்கல. மக்கள் பார்க்குறான்,
நம்மளை நம்பி நமக்காக ஒரு தலைவனாக வந்து நிற்கிறான். நம்ம என்ன தீர்ப்பளித்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நம்மளை சுற்றி சுற்றி வாரான், நமக்காக வாரான். ஸோ அவன் தெளிவாக நம்மளை நோக்கி வரக்கூடியவன், நம்மளை நம்பி வரக்கூடியவன் சீமான் தான்ங்கிறத உணர உணர சீமானுக்கு அந்த ஆதரவுலையும் பெரிய அளவில் பெருகுது. இப்போ கூட 234 சீமான் நிற்கணுங்கிறத அடித்து ஆணித்தரமாக சொன்னவன் சீமானுக்கு சகோதரன். 20 வருஷமாக சீமான் மீது மிகுந்த மதிப்பும் நட்பும் பழக்கமும் ஒரு தம்பிங்கிற அளவுக்கு ஒரு சகோதர பாசமும், சீமான் நன்மைக்கு எது சரியோ, என்னோட கருத்தியல் வேறனாலும் சீமான் நன்மைக்கு எது சரியோ அதை தெளிவாக மனச்சான்றுபடி சொல்லக்கூடியவன். தனிச்சு நிற்கிறதா உங்களுக்கு பலம், 234 நிற்கிறதா உங்களுக்கு பலம், எந்த தேர்தலையும் ஸ்கிப் பண்ணாமல் நிற்கிறதா உங்களுக்கு பலம். இதில் தான் சீமான் வந்து ஆர்கே நேரில் 50 விழுக்காடு வாக்கெடுத்த தினகரன் இன்னைக்கு 1 விழுக்காடு கீழே தள்ளிட்டார். வீட்டு குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போதே ஒவ்வொரு வீடெல்லாம் சென்ற களத்தூர் கண்ணம்மா, வானம்பாடி, ரிக்கார்ட் பிரேக் படங்கள், சகலகலா வல்லவன், அபூர்வ சோதரர்கள், இன்னைக்கும் அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம்னு இந்த படங்கள் எல்லாம் தந்த கமலஹாசனை அவர் பின்னுக்கு தள்ளதுக்கு காரணம், வரும்போதே 4 விழுக்காடு ஓட்டுக்குள்ளே வந்த கமலஹாசன் பின்னுக்கு தள்ள காரணம் எல்லா தேர்தலையும் நிற்கிறது 214 நிற்கிறது தான். இதுதான் சீமானுக்கு மெரிட்டு. இப்பவும் சீமானுக்கு மெரிட்டானா வைக்கிறது. கட்சி ஆரம்பிச்சுட்டு விஜய் சகோதரர் ஜோசப் விஜய் லெட்டர் பேடாக இருந்து அவர் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காத ஒரு சூழ்நிலையில், போலரைசேஷன் வரும்னு விக்கிரவாண்டியில் நிற்காத சூழ்நிலையில், எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காத சூழ்நிலையில் சீமான் களத்துக்குள்ளே நின்னதில் நிச்சயமாக கூடுதல் வளர்ச்சியை பெறுவாருங்கிறத நான் ஆதாரப்பூர்வமாக தரவுகளின் அடிப்படையில் நான் கூறுகிறேன். இப்போ அந்த திருச்சி மாநாடுங்கிறது இதுவரை சீமான் நடத்துகிற மாநாட்டை விட மிகப்பெரிய அளவான ஒரு கூட்டம் இருக்கும். இந்த மாநாட்டை நாம் தமிழர் மாநாடுன்னு கூடல, மாற்றத்துக்கான தமிழ் மக்களின் மாநாடுன்னு கூப்பிடுறாரு. ஒவ்வொரு தமிழர்களும் வாங்க, இது மாற்றத்துக்கான மாநாடு. அந்த மாற்றத்துக்கான மாநாடுங்கிறத வந்து சீமான் இதை ஏன் வலியுறுத்தி சொல்றாருன்னா, மாற்றம்ங்கிற தோற்றம் விஜய்க்கு இருந்தாலும் ஒரு உண்மையிலே மாற்றம் அல்ல. அதான் வார்த்தையை பயன்படுத்துறது காரணமும் அதுதான். விஜய் ஃபேக்டர் தான் காரணம். விஜய் உண்மையிலே மாற்றம் அல்ல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஊழல் ஆட்சி கொடுத்த, தமிழக மக்களின் சமூக நீதிக்கு எதிராக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு பெருத்த வன்னியர் சமூகத்தை காமெடி ஆட்டு ஆக்குறதுக்காக வன்னியர்களுக்கும் அநீதி இழைச்சி, முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் வண்ணார் நாவிதர் குயர் போன்ற தமிழ் சமூகங்களுக்கும் சமூக நீதி எழுச்சி பெறாம 40 வருஷமா தமிழ் மக்களோட பரவலாக வாழக்கூடிய தமிழ் ஜாதிகளின் சமூக நீதி எழுச்சியை காலில் போட்டு மிதிச்ச எம்ஜிஆரை தூக்கிக்கிட்டு விஜய் வாரார். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு எம்ஜிஆர் அடிக்கிறாரு சீமான். அதே மாதிரி ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு வீரப்பன் தமிழின காவலன்னு சீமான் வாராரு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் பிராண்டி விஸ்கி தேவைங்கிறதான் எம்ஜிஆர் கருணாநிதிக்கு தீர்ப்பு. அதைத்தான் எடப்பாடியும் ஸ்டாலினும் பண்றாரு. பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிற இதுல சீமான் வாராரு. ஸோ மாற்றம்ங்கிறதுல சீமான் தான் நிற்கிறாரு. இல்ல விஜய்க்காக கவுண்டரா தான் இந்த மாநாடை நீங்க பாக்குறீங்களா, இல்ல ஒரு பொதுவான தளத்தில் கொண்டு போறாரா சீமான்? ஸ்டாலின், எடப்பாடி போன்ற பலம் நிரூபித்த தலைவர்களுக்கு எதிரான கவுண்டரா தான் சீமான் வாராரு. சரி, பலம் நிரூபிக்காத விஜயை வச்சு சீமான் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு சில சதிகாரர்கள், பிறமொழியாளர்கள், அவங்க பீகாரை சேர்ந்தவங்களாட்டும் இருக்கலாம், ஆந்திராவை சேர்ந்தவங்களாட்டும் இருக்கலாம், சதி பண்ணக்கூடும் போது அதை முறியடிக்கிறதுக்கு அவர் வேற நான் வேறங்கிறத மக்கள் மத்தியில வெளிக்கொணர வேண்டிய ஒரு நிர்பந்தமும் சீமானுக்கு இருக்குது. பலம் நிரூபிக்காதவர் எப்படி ஒருத்தருக்கு எதிரியாக முடியும்? கமலஹாசனாவது 3.7 பலம் நிரூபிச்ச பிறகு அவர் எதிரிங்கிற லெவலில் எடுக்கலாம், போட்டியாளருங்கிற லெவலில் எடுக்கலாம். இவர் பலமே நிரூபிக்கல. ஆனால் பலம் நிரூபிக்காத விஜய மையமாக கொண்டு மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 2 பேருக்கும் இல்லாமல் விளவங்கோட்டில் பின்னுக்கு தள்ளி, கன்னியாகுமரியில் பின்னுக்கு தள்ளி, புதுச்சேரியில் பின்னுக்கு தள்ளி, தமிழக அளவில் தென் மாவட்டங்களில் 60 சட்டமன்ற தொகுதிக்குள்ள இவர் 7 மக்களவை தொகுதி எடப்பாடி எடுத்ததோட 10 மக்களவை தொகுதியில் சீமான் தனிச்சு போட்டிட்டு 30,000 ஓட்டு அதிகம் பெற்று ஒரு பெரிய அளவுக்கு எடப்பாடி பலகீனப்படுத்தி, அடுத்த நிலைப்பாட்டில் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள் என்ற நிலைப்பாட்டில் இருந்து மாறின எடப்பாடி பழனிசாமி மேலும் பலகீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில், விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கிலையும் களத்தை விட்டு போடுற எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த எல்லா சம்பவமும் நடக்காதது மாதிரி துக்ளக் இதயா, ரங்கராஜ் பாண்டே, கிஷோர் கே சாமி போன்ற பலரும்
வந்து ஒரு கருத்து கணிப்புன்னு ஒரு போய் மாய்மாலத்தை போட்டு சீமானுக்கு களத்துக்குள்ள சீமான் ஏறி வர்றதை மறைக்க பார்க்கும்போது அவர் யார் நான் யாருங்கிறத சீமான் மக்களுக்கு சொல்லித்தான் தீரணும். அந்த வகையில் 2 சனியர்களை மாலையா போட்டு ஒரு கொடுஞ்சனியம் வருதுன்னு அண்ணாவையும் குறிப்பாக பெருஞ்சர் அண்ணா பொறுத்தவரை நாம் எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு இருக்கட்டு என்றாலும் சீமான் திராவிடங்கிற பேரில் பெருஞ்சர் அண்ணாவையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் அடித்து விஜயை கொடுஞ்சனியன்னு அடித்தார். கொடுஞ்சனியன்னு இறங்கி அடித்தாதான் விஜய் நத்திங்கன்னு சீமான் நினைக்கிறாருங்கிறத துக்குளக் கதையா போன்றவர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுக்கும் உணர முடியும். அவங்க அதை சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அடுத்து வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போனால் அடிபட்டு தான் சாகணுங்கிற ஒரு கடுமையான வார்த்தையும் விஜய்க்கு எதிராக சீமான் சொன்னாருன்னா, நான் தான் தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருக்கிறேன். இவன் காலையில் பிரபாரம் படத்தை வைப்பான், சாயங்காலம் பிரபாரம் படத்தை மாற்றி வைப்பாப்புல, காலையில் ஒன்றை சொல்லுவாப்புல, சாயங்காலம் இனத்தை கொண்ட ராகுல் காந்தி தான் நல்ல ஒரு தூய சக்தி நல்ல சக்தின்னு சொல்வாருன்னு. அது ஒரு குழப்பவாதி, 2 கட்டான் விஜய், கொள்கையற்ற கோமாளி விஜய்ங்கிறத சொன்னாதான் தான் கொள்கை ரீதியாக தெளிவாக இருக்குங்கிறத சீமான் காட்ட முடியும். டார்கெட் அதிமுக வாக்கும் திமுக வாக்கும் தான், மற்றபடி கூட்டணிக்கு போகக்கூடிய விசிக வாக்கு பாமக வாக்குகள் தான். விஜயை மையமாக வச்சு அந்த கம்பாரிசனை சொன்னாதான் மக்களுக்கு அது தெரிய வரும். ஸோ இன்னைக்கு தினமலர்ல எழுதியிருக்கிறது மாதிரி விஜயால சீமானுக்கு நஷ்டம் இல்லை, விஜய் வரவு சீமானுக்கு லாபம். எப்படி கமல்ஹாசன் வரவு சீமானுக்கு லாபமோ அதே மாதிரி விஜய் வரவும் சீமானுக்கு லாபம். எப்படி வருதுன்னா, எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பை மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு கமல்ஹாசன் சொல்லும்போது, எம்ஜிஆர் ஊழல் பறிச்சு அழிச்சு சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு, அவர் பொருளாதார இடஒதுக்கீடு ஆதரிச்சாருன்னா அவர் மேல விமர்சனங்கள் உண்டு. தமிழை காலி பண்ணாரு, மலையாளிக்கு முல்லை பெரியார் உரிமை இது பண்ணாருன்னு எம்ஜிஆர் விமர்சிச்சு அடிச்சு வராரு பாருங்க. இதுல தான் சீமான் எழும்புறாரு. அவங்க எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்க போறாங்க. இல்ல, ஆனா ஒரு முறையும் நீங்க சொல்ற மாதிரி புதிய சக்திகள் வந்து உள்ள வரும்போது எக்ஸிஸ்டிங் பிளேயரா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வந்து இக்னோரண்ட் பார்வையிலேயே வந்து அணுகுறாங்கல்ல. அது எதனால இப்போ ஊடகங்களா சேர்றாங்க, சேர்ந்து விஜயால என்ன தாக்கம் ஏற்படும், விஜய் என்ன பண்ணுவார் இப்படிங்கிறத பேசுறாங்க. பட் கிரவுண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸை ஒன் ஆஃப் த பிளேயரா இருக்கிறவரை ஏன் ரெகக்னைஸ் பண்ண மறுக்கிறாங்க? அது சீமான் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியும் வன்மம் தான். அது உங்களுக்கு இயல்பாட்டே இருக்குது. அந்த வன்மம் இந்தியா டுடே மணி இருக்குன்னு நான் சொன்னோம்னா செல்ஃப் ரியலைசஸ் பண்ணி சீமானை பற்றி பேச வேண்டியதை பேசுவார். யாரையும் அதை சுட்டி காட்டலைன்னா யாரும் நம்மளை கண்டுபிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அது சீமானுங்கிற சக்தி ஒரு தனித்துவ சக்தியாக ஒரு தனி நபர் எழும்பி வர்றது இவங்களால் ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவங்க ஏன் தினத்தந்தியே 4 விழுக்காடு தானே கொடுத்தாங்க, 8 விழுக்காடு வரலையா? இப்போ நான் ஏன் இந்த இடத்துக்குள்ள இந்த மாநாட்டு டைமில் விஜயை பிடிச்சி இழுத்து பேசுகிறோம்னா, அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷன் இது வந்து அருந்ததியர் மக்களுக்கு தான் செய்த பெரிய சாதனையாட்டு மு.க. ஸ்டாலின் கலைஞர் செய்த சாதனையாட்டு சொல்றாரு. அதுக்குள்ள புள்ளி உரங்களை கொடுக்குறாரு. கடைசியாக நடந்த ஈரோடு கிழக்கில் 100 விழுக்காடு அருந்ததியர் மக்கள் வந்து இடைத்தேர்தலில் வந்து சீமானுக்கு எதிராட்டும், ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிராக 80 விழுக்காடு போட்டவங்க சீமானுக்கு எதிராக 100 விழுக்காடு அருந்ததியர் மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு உதயசூரியனுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதை தமிழ்நாடு ஃபுல்லாக அதை விரிவுபடுத்துறதுக்கு 2009 இவ்வளவு அருந்ததியர்களுக்கு நாங்கள் இவ்வளவு இது பண்ணியிருக்கோங்கிறத ஸ்டாலின் வந்து தெளிவாகவே சொல்றாரு. இப்போ இதனால பாதிப்பு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இருக்குன்னு சொல்லும்போது சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஒட்டுமொத்த அட்டவணை பிரிவு மக்களுக்கு காமராஜ் வந்து எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சாரப்படி 54 கொடுத்தாரு. முத்தமிழறிஞர் கலைஞர், பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞரும் 74 2 விழுக்காடு ஏற்றி கொடுத்தாரு. 89 1 விழுக்காடு ஏற்றி கொடுத்தாரு. அதற்கு பிறகு இன்னைக்கு 38 ஆண்டுகள் ஆகுது. 38 ஆண்டுகளில் இந்த அட்டவணை பிரிவு மக்களோட பாப்புலேஷன் வந்து பெரிய அளவு கூடியிருக்கு. அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன இடஒதுக்கீடு வழங்கப்படலை. அதை கிருஷ்ணசாமியாலும் கேட்க முடியல, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கிருஷ்ணசாமியாலையும் கேட்க முடியல. பறையர் சமூகத்தை பறையர் என்ற சிவன் சமூகம் என்று சீமான் உயரிய விளிம்பங்களோடு சொல்லக்கூடிய பறையர் இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி பறையர் கம்யூனிட்டியை சேர்ந்த சகோதரர் தோல் திருமாவளவனாலும் அதை கேட்க முடியல. காரணம் அவங்க கூட்டணி அரசியல்ல அவங்க மூழ்கி போயிடுறாங்க. சீமான் கூட்டணி அரசியல்ல இல்லாததுனால கலைஞர் கொண்டு வந்ததை ஜெயலலிதா எதிர்த்து திரும்ப எடப்பாடி கொங்கு மண்டலத்தில் வெள்ளாள கவுண்டர் பிளஸ் அருந்ததியர் தானா சீட் கன்வெர்ட் ஆகும்னு எடப்பாடியும் ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சீமான் இன்னைக்கு காமராஜ் கலைஞர் வழியில ஏன் வந்து அவங்க விகிதாச்சாரத்துக்கு இடம் கொடுக்கல, குறிப்பா பறைய தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கடு நஷ்டம் வந்துட்டு அதை காம்பன்சேட் பண்ணதுக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுங்கிற ஒரு இதை சீமான் மட்டும்தான் வைக்கிறார். இதை
திமுக அதிமுகவுக்கு இடையில சீமான் மட்டும்தான் வைக்காருன்னா வெளிச்சத்துக்கு வராது. விஜய் இதுல வலமும் போகாம இடமும் போகாம ஸ்டாண்ட் இல்லாம தன் முகத்துக்கு ஓட்டு விழும்னு அருந்ததியர்கள் ஏமாளிகள், பறையர்கள் ஏமாளிகள், தேவேந்திர வேளாளர்கள் ஏமாளிகள்னு நிற்கும் போது அருந்ததியர்கள் சுருடா ஓட்டு போடுவாங்க, ஸ்டாலினுக்கு 100 விழுக்காடு ஓட்டு போடுறாங்க. மீண்டும் அருந்ததியர்களை தொடர்ந்து நாயுடு சமூகமும் ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆகுங்கிற ஒரு சூழ்நிலையில ஜிடி நாயுடு பாலம் இதெல்லாம் ஸ்டாலினுக்கு புறமொழியாளர்கள் வந்து பக்காவாக கன்சால்டேட் ஆவாங்கிற சூழ்நிலையில பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு சீமான் தான் நிற்கிறேன், நான் ஒருத்தன் தான் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களோட நலனுக்காக பேசுறாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது விஜய் சீமான் கம்பாரிசன் தான் இந்த உண்மையை வெளியுலகத்துக்கு கொண்டு வரும். இது என்ன, அதனால சீமானுக்கு பிளஸ், சீமானுக்கு அது பெருசு. இது என்னன்னு இந்தியா டுடே மணிக்கு தெரியும்னு நான் நம்பல, நிறைய அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியும் நான் நம்பல, அவங்களை குறை சொல்லல, அவங்களுக்கு தெரியாது, அவர்களோட கருத்து அவங்க ஒரு இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கும். புரியுது, இந்தியா டுடே ஃபாரின் பாலிசி அதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஆனா தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு தெரியும், பறையர் மக்களுக்கு தெரியும், அவன் என்ன கொண்டாடுவான். அண்ணன் தான் இதை கரெக்ட் சார். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்களேன், டாக்டர் திருமாவளவன் இப்ப அண்மையில ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மே மாசம் நான் போட போறேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட சீமானுக்கு கவுண்டரா தான் அந்த மாநாட்டை பார்க்கணும்னு சில பேர் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்னன்னா, நீங்க அவரையும் ஒப்பிட்டு பேசுறீங்க, அதனால கேட்கிறேன் நான். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு திருமாவளவன் போட்டாருன்னா அது சீமானுக்கு தான் லாபம். சீமானை தான் சொல்லிட்டாரு. ஏன்னா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு போடக்கூடிய திருமாவளவன் தனிச்சு 234 போட்டு சீமானை எதிர்கொண்டாருன்னா அது சீமானுக்கு வந்து ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா சோதரர் தொல் திருமாவும் பிரபாகரனுக்கு வேண்டியவர் தான், எல்லாமே அந்த வன்னியரசு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அவங்க பிரின்சிபலா நின்று அதுல கிளைம் பண்ணாங்கன்னா சீமானா அவராங்கும் போது 2 போட்டியாளருங்கிற ஒரு சவாலாயிரும். இது வந்து இன்னொருத்தருக்கு சபார்டினேட்டா இருந்துகிட்டு இதை போடும்போது இது சீமானுக்கு எழுச்சிக்காக ஸ்டாலினுக்காக போடுறாருங்கிறதான் போகும். அது வந்து காங்கிரஸுக்காக போடுறாருன்னு தான் போகும். காங்கிரஸுக்கு பழிவாங்க நடவடிக்கை மறைக்கிறதுக்கு தான் போடுறாரு, அதனால ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. அது சீமானுக்கு கூடுதல் கெயினா தான். சீமான் சொல்றாரு எனக்காக தான் அண்ணா போடுறாரு, தெளிவா சொல்லிட்டு அது உண்மைதான். ஆனா நான் அதுல இதையும் தாண்டி நுணுக்கமா என்ன பாக்குறோம்னா, பறையர் சமூக இஷ்யூவை வந்து எடுத்து பறையரை பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி சீமானுக்கு எழுச்சி தான் பறையர்களுக்கு எழுச்சின்னு சீமான் ஒரு கான்செப்டுக்குள்ள போறாரு. வன்னியரையும் கரெக்டாக தான் பேலன்ஸ் பண்ணி போறாரு. பட் திமுக அதிமுகவோட பறையர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் தான் வாரேன்னு சொல்லும்போது பஞ்சம நல மீட்பு, ரெட்டைமலை சீனிவாசன், தாச பண்டிதர், MC ராஜா போன்றவர்கள் தான் தமிழ் பெரியார் முப்பெரும் விழா, ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், 5 விழுக்காடு இவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் உயர்வுன்னு பல இஷ்யூஸை சீமான் எடுத்துட்டு போகும்போது கூட்டணி தர்மம் காரணமாக இந்த இஷ்யூஸை வந்து சகோதரர் தொல் திருமாவளால் எடுக்க முடியலை. ஸோ இதெல்லாம் பெரிய நெருடல் இருக்கிறதுனால அவரும் திசை திருப்பும் விதமாட்டு இந்த இதை கொண்டு போறாரு. சீமான் அதற்கும் பதில் சொல்லி இதையும் முன்னெடுத்துட்டு போவார்னு தான் நான் கரெக்டான அண்மைக்காலம் நடக்கிற சில சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, குறிப்பாக இப்போ விஜய் அவர்களுடைய கடைசி மீட்டிங்ல வந்து ஒரு கையில சாட்டை எடுத்து இது பண்றாரு. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியில் சாட்டை துரைமுருகன் வந்து தொடர்ச்சியா வந்து தாவேகா வந்து ரொம்ப எள்ளி நகையாடும் விதமாக வீடியோக்களை போடுறாரு. இப்போ என்னன்னா, திமுகவோட பி டீமா நாம் தமிழர் கட்சி செயல்படுது டு அட்டாக்கிங் த டிவிக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, உங்க கருத்து என்ன? ஏன் இந்த 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 வார் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது? இருக்கட்டு, ஜிடி நாயுடு பாலம் தப்புன்னு சீமான் சொல்றாரு, கரெக்டுன்னு ஸ்டாலின் சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாரு? பி டீம் சீமான் சொல்ற மாதிரி தப்புன்னு விஜய் சொல்லுவாரா? அப்ப யாரு பி டீம்? ஜிடி நாயுடு பாலத்துக்கு பின்னாடி நுழையிறது யாரு, விஜயா சீமானா? அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தப்புன்னு சீமான் சொல்றாரு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தப்புன்னு விஜய் சொல்லிடுவாரா? அப்ப யாரு ஸ்டாலினுக்கு பின்னாடி நுழையிறா? மது பிரியர்களுக்காக டாஸ்மார்க் இருக்கணும்னு ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு, விஜயும் அதைத்தான் சொல்றாரு. சீமான் பணம்பால் தென்னம்பால் டாஸ்மார்க்கை மூடணுங்கிறாரு. யாரு ஸ்டாலினுக்கு பின்னாடி போய் ஒளியிறா? இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்றாரு. இலவசங்களுக்கான ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும், ஸ்டாலின் தான் அதுல ஏறி போவாரு. அதுல ஸ்டாலினுக்கு போட்டியா இலவசங்களுக்காக போய் நிற்கிறது யாரு, விஜயா சீமானா? சீமான் கொடுக்கறது தப்புங்கிறாரு, விஜய் இதை வாங்கிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கிறார். கொடுக்கறது தப்புங்கிறது சொல்றதுக்கு விஜய்க்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, வக்கு இல்லை. தப்புன்னு சொன்னா அந்த ஓட்டு தனக்கு வராது, அது ஸ்டாலினுக்கு போகுங்கிற ஒரு துணிச்சலற்ற தலைவராக இருக்கிறாரு. சீமான் கொடுக்கறது தப்பு, வேற பொருளாதார திட்டத்தை வச்சு பண்ணணும், இது நாட்டை கெடுக்கிறதுன்னு ஓங்கி அடிக்கிறாரு. அடுத்தால பாட்டலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல போய் பேசுறாரு.
பாட்டலுக்கு 10 ரூபான்னு தான் பேசுறியே தவிர டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமாங்கிறதுல உனக்கு நிலைப்பாடு இல்லையே. அப்போ மதுப்பிரியர்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் போகும், நமக்கு வராமல் போயிடக்கூடாதுன்னு பிடிமா இருக்குது யாரு? தமிழிலிருந்து பிறந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்றாரு. அதை சொல்ல முடியாம பிடிமா இருக்குது யாரு? விஜய் பிடிஎம் இல்லை, அவர் முயற்சி பண்றாரு, யாருக்கும் பிடிஎம் இல்லை, அவர் வளர பார்க்கிறாரு. ஆனா உங்களால சீமான் சொல்ற மாதிரி துணிச்சலான கருத்துக்களை எடுத்து வைக்க முடியல. இல்ல ஆனா அதிகமா தாவேக்காவை விமர்சனம் பண்றாங்க. அவங்க கட்சிக்காரங்களை வச்சு துரைமுருகன் கூட்டம் போட்டாலும் சரி, இடுமாவனம் கார்த்தி பேசினாலும் சரி, எல்லா இடத்துலயும் அவங்க டிவிக்கேவை தான் ரொம்ப அட்டாக் பண்றாங்க. நானும் அதைத்தான் சொல்றேன். என் கருத்தாட்டே சகோதரர் சீமான் சொன்னது, தாவேக்காவை அட்டாக் பண்ணுங்க. இதுல தாவேக்காவில இருந்து எதுல நீங்க வேறுபட்டு நிக்கிறீங்கிறது எல்லா மக்களுக்கும் சேரட்டு. கவின் ஆணவ படுகொலை பண்ணுங்க, பாலிசி அடிப்படையில் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கேள்வி கேட்கிறோம், கேள்விக்கு பதில்ங்கிறாரு. கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக சீமான் இருக்கிறாருன்னு தெரியட்டு. விஜய் அதுல பொதுக்குழு வேஷம் போட்டு நாளைக்கு படம் ஓடணும்னா எல்லாரும் படம் பார்க்கணும்னு சரத்குமார் மாதிரி நிற்கிறாருன்னு தெரியட்டு. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் பட்டியல் வெளியேற்றத்துக்காக சீமான் தெளிவா நிற்கிறாருன்னு தெரியட்டு. இடஒதுக்கீடு தான் தேவேந்திர குல வேளாளர் உயர்த்திச்சுங்கிற ஸ்டாலினுக்கு நிலைப்பாட்டில் விஜய் நிற்கிறாரா, பட்டியல் வெளியேற்றம் தேவைங்கிற தமிழ் இனத்தின் உயர்வுங்கிறதுல நிற்கிறாராங்கிறது ரெண்டு கட்டானாட்டு வளம் போகாம இடம் போகாம உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி விஜய் நிற்கிறாருங்கிறது தெளிவா தெரியட்டு. விஜய மையமாக வச்சு சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திமுகவே அண்ணா திமுகவை அடிக்கக்கூடிய தலைவருங்கிறது வெளிவரட்டு. விஜய மையமாக வச்சு பாரதியாருக்கு பாரதத்னா கேட்டு 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடக்கூடிய தலைவர் சீமான்ங்கிறது வெளியே வரட்டு. விஜய மையமா வச்சு ஸ்டாலின் பெரியாருக்கு ஆளு, எடப்பாடி பெரியாருக்கு ஆளு, பெரியாருக்கு பாரதத்னா கேட்கிறாங்க KP முனுசாமி. விஜயும் பெரியார தத்துவ தலைவராக கொண்டு வச்ச ஆளு. பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணு, எங்களுக்கு பசுமன் தேவரும் பெருந்தலைவர் காமராஜரும் ஜீவாவும் சிங்காரவேலரும் ரெட்டமலை சீனிவாசனும் ஐதிதாச பண்டிதரும் தான் எங்களுக்கு பெரியாருன்னு சீமான் நிற்கிறாருங்கிறது வெளியே வரட்டு. ஸோ விஜய் சீமான் கம்பாரிசன். சீமான் யாருக்காக நிற்கிறார், எதற்காக நிற்கிறார், ஏன் நிற்கிறார், எப்படி நிற்கிறார், 214 தனிச்சு போட்டிட்டு விட்டு களத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஒரு சீமானுங்கிறது விஜய் கம்பாரிசன்ல வரட்டு. களத்தை விட்டு ஓடாம எல்லா களத்திலும் இருக்கிற ஒரு சீமானுங்கிறது விஜய் கம்பாரிசன்ல வரட்டு. ஸோ விஜய் கம்பாரிசன் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி சீமானுக்கு பெரிய பிளஸ். ஸோ இது தேவை. சாட்டை திறமன் அடிச்சு நொறுக்கட்டு. விஜய் அடிச்சு நொறுக்கிறதுல தம்பி சாட்டை சுரேமன் சூப்பர் ஸ்டார் ஆயிரம் போல தெரியுது. தம்பி சவுக்கு சங்கர் தான் சூப்பர் ஸ்டார். நான் சவுக்குள்ள நியாயமான இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா சாட்டை வளர்றதை பார்த்தா சவுக்கு தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான் போல தெரியுது. எக்கச்சக்கமா வளர்றான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு கட்சி கூட்டங்கள்லயும் அவனுக்கு என்ன மாதிரி கூட்டம், நாம் தமிழருக்கு முன்னாடி வந்த கூட்டத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு கூட்டம் வருது. அப்ப 8 விழுக்காடு வந்ததோட 3 மடங்கு கூட்டம் வருது. 8 விழுக்காடு வந்ததோட 3 மடங்கு வியூவர்ஷிப் வருது. இதுல விஜய் அடிக்கிறதுனால தமிழ் தேசியத்துக்குள்ள ரஜினி ரசிகர்கள் உள்ள வாங்குறான். வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகனா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர் இருக்கிறான். ரஜினிக்கு மினிமம் கேரண்டி கூடலாம் விஜய் கம்பேரிட்டிவே கிடையாது. ரஜினிக்கு பெரிய வெற்றிலையும் விஜய் கம்பேரிட்டிவே கிடையாது. அப்ப வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகனா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகர் இருக்கான். அவன் சாட்டை மூலமாட்டும் தமிழ் தேசியத்துக்குள்ள இழுக்கப்படுறான். வீட்டுக்கு ஒரு சிவகார்த்தியன் ரசிகர் இருக்கிறான். அவன் சீமான சிவகார்த்தியன் பார்த்ததுல தமிழ் தேசிய உணர்வு கொண்ட சிவகார்த்தியன் ரசிகர்களும் சாட்டை மீட்டிங்க்கு பெரிய அளவில் வராங்க. அஜித் என்ன பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் என்ன பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு விஜய் நத்திங்கன்னு ஈரோடு கிழக்கில் காட்டுறதுல சாட்டை துறைமுறைக்கு பங்கு இருக்கு. அந்த கூட்டம் வருது. அப்ப விஜய் அடிக்கிறதுல ஒரு பெரிய கூட்டம் வியூவர்ஷிப்ல வரான். விஜய் அடிக்கிறதுல ஒரு பெரிய கூட்டம் களத்துக்குள்ள வரான். இப்போ நாம் இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, விஜயை எதுல அடிக்கிறோம்? பழைய தேவேந்திர குல வேளாளர்களை ஏமாளி எண்ணி இழிச்சவன் ஏமாளி சினிமா பார்த்து ஓட்டு போடுவான்னு விஜய் நினைக்கிறாரு. இதுல அடிக்கிறோம். பாலிசி பேஸ்டா கிரிட்டிசிசம், பாலிசி பேஸ்ல அதை அடிக்கணும். தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறதுல தன்னுடைய பலம் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் ஓடாம போயிருக்குங்கிறதுல பதில் சொல்லாம இருக்கிறாரு விஜய்ங்கிறதுல அடிக்கணும். கமல்ஹாசன் இதுல ஸ்டெடியா இருக்கிறாரு. கமல்ஹாசன் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்க மகன், உண்மையிலே தமிழுக்காக கமல்ஹாசன் இருக்கிறாருங்கிறது வெளியே வர்றதுல சீமானுக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா கமல்ஹாசன் சபார்டினேட் போல்ஸ் தான். எஸ். அதே மாதிரி மதுவிலக்கு அதுல அன்புமணி ராமதாஸ் ஸ்டெடியா நின்னாலும் கூட்டணி போகும்போது மது பிரியர்கள் கட்சி கூட போறாங்கிறதுல இது விஜய் அடிக்க ஹைலைட் ஆகுது. ஸோ இஷ்யூ பேஸ்டா சீமான் தெளிவா நிற்கிறாரு. தொடர்ந்து ஆட்டிடியூட்லையும் தெளிவா நிற்கிறாரு. விஜய் இன்னொரு கமல்ஹாசன் 2.0 இருக்காருங்கிறத வெளிக்கொண்டு வரணும்னா விஜய் அடிச்சுதான் வெளிக்கொண்டு வரணும். அடிக்கிறது தப்பு இல்லை, ஓங்கி அடிக்கணும். மொத விஜயை ஓங்கி இறங்கி அடிச்சது ரவீந்திரன் துரைசாமி தான், ஆர்டி டீம் தான். இப்போ நயனாரே அடிக்கிறாரு. இப்ப இதுல இன்னொன்னு பாருங்க, பாஜக சென்ட்ரிக்காட்டு
இது என்ன பற்றிய ஒரு விஷயம் தான் சொல்றேன். பாஜக சென்றிக்காட்டு கவர்னர் லெட்டர் பேட் கட்சிக்கு விருந்துக்கு அழைப்பு கொடுத்தாரு. ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு அழைப்பு கொடுக்க கூடாது. விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஒய் பிரிவு செக்யூரிட்டி கொடுத்தாங்க. அடுத்து வந்து இவரால் போராட்டம் நடத்த முடியாத சூழ்நிலையில ஸ்டாலினுக்கு எதிராக பெண்கள் பாதுகாப்புக்குன்னு கவர்னர்கிட்ட போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்தாரு. கட்சி 294 போராட்டம் நடத்தி இருக்கணுமா இல்லையா? உண்மை. அதுக்கு ஆள் பலம் கிடையாது. அதனால கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. இந்த 3க்கும் கவர்னர் ஹெல்ப் பண்ணார். கரூர் சம்பவம், அண்ணாமலை அவரும் தலைவர் பதவியை விட்டு போயிட்டாரு. அவருக்கு பங்காளி செந்தில் பாலாஜியும் அமைச்சர் பதவியில் இல்லை. செந்தில் பாலாஜி அடிக்கணுங்கிற கோபத்தில் விஜய்க்கு ஆதரவா அண்ணாமலை நின்னார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட நான் தெளிவாக பேசினேன் சில விஷயங்களை. தென் நயினார் நாகேந்திரன் முழுக்க அண்ணாமலைக்காக நின்னார், முழுக்க விஜய்க்காக நின்னார். தமிழிசை காலையிலும் சாயங்காலமும் விஜய்க்காக பேசினாங்க. இந்த தன்மை தான் பிஜேபிக்குள்ள இருந்தது. என் தம்பி ரங்கராஜ் பாண்டே அவன் வந்து 50 சீட்டு விஜய்க்கு கொடுத்தா 40 சீட்டு ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். பலம் நிரூபிக்காதவருக்கு எங்கேயா ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி இருக்கு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவும் பாஜகக்குள்ள நடந்ததில்ல. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு அத்தனை ரிவர்ஸ் பண்ணி மோடி மூலமா ஜனநாயகம் படத்தை வரவிடாம பண்ணிட்டோமா இல்லையா? என்னையா அடி வாங்கிக்கிட்டு ஆடு திருடு போகல, ஆறு திருடு போன மாதிரி கனவு கண்டன்ட்டு கோலத்தனமா இருக்கிறீங்க. ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரு, நாயுடு ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆண்ட பரம்பரை. ஆனா ஜான் நாயுடு காரு கோலையால இருக்கிறீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு காமெடி வடிவேலு படத்தில் உள்ள காமெடி, ஆடு திருநாட்டு ஒரு பஞ்சாயத்து ஒருத்தர் கொண்டு போவாரு. கடைசியில் வடிவேலு மிரட்டுவான், மிரட்டி முடிஞ்ச பொண்ணு ஆடு திருடல்ல, ஆடு திருட மாதிரி கனவு தான் கண்டு போயிட்டாப்புல. அந்த மாதிரி கோலத்தனமா ஜனநாயகம் ஒன்றும் ரிலீஸ் ஆகாம இல்லை, படம் ரிலீஸ் ஆயிட்டு. கேரளால அந்த படம் வந்து நீங்க தமிழ்நாடு மாதிரி இல்லை, கேரளால பெரிய வசூல். அங்க வந்து பராசக்தியோட ஜனநாயகத்துக்கு தான் கேரளால வசூல் வந்துருக்கு. பொங்கல் நாளும் சரி, இன்னைக்கும் சரி, ஜனவரி 26 சரி, ஜனநாயகம் தான் வசூல்ல போயிட்டு இருக்கு. ரவீந்திரன் துரைசாமி மற்ற பத்திரிகையாளர்களும் இது கூட தெரியாம பேசிட்டு இருக்காங்களே. படம் ரிலீஸ் ஆயிட்டுங்க, யாரும் தடுக்க முடியல. எங்க படத்தை யாருங்க தடுக்க முடியும்? நாங்க என்ன படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும் போது நாங்க எதுக்கு ஜெயலலிதா கெஞ்சின மாதிரி மோடிக்கிட்ட போய் கெஞ்சணும்? இப்படி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்காருன்னா, இத்தனை பாஜக காரங்களை மீறி நாங்க அதுல அடிச்சு ஜெயித்திருக்கோம்னா ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுவும் ஆதவர்ஜனா ரெட்டிக்காரும் புரியணும். ஆர்டி டீம்னா மோடிக்காக எப்படி நிற்போம், மோடியை ஏமாத்த நினைக்கிற ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டாங்கிறத தெள்ள தெளிவா புரியணும். இப்ப அந்த காமெடி படத்துல அந்த காமெடி சீன்ல வர மாதிரி ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டன்னு ஜனநாயக படத்துக்குள்ள ஆப்ப கூட பேச முடியாம கோலத்தனமா கரையை சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல ஜான் ஆரோக்கியசாமி? அசிங்கமா இல்ல ஜான் ஆரோக்கியசாமி? ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நாயுடுஸ், நீங்க ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு இவ்வளவுக்குள்ள கேவலமா வெக்கமா இருக்கிறீங்களே ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இது என்ன செல்ஃப் இதாட்டி நீங்க நினைக்காண்டா, செல்ஃப் ரிலேஷனா சொன்னேன். தேவையில்லாம என்ன வீர விக்னேஷன் ஒருத்தனை விட்டு நியூஸ் 7ல நக்கல் பண்ணீங்க. இன்னும் ரமேஷ் ஒரு பையனை விட்டு தேவையில்லாம நக்கல் பண்ணீங்க. ராஜ்மோகனை விட்டு நக்கல் பண்ணீங்க. நீங்களே நான் புள்ளிவர புலின்னு என்னை வந்து நக்கல் பண்ணீங்க. நான் ஸ்டாலினை பற்றி 2024 சொன்னது கரெக்டா தானே வந்தது. அந்த அடிப்படையில் தான் நான் திரும்ப சொல்றேன். நக்கல் பண்ணீங்க. இப்போ நாம தெளிவா மோடிக்கு எது நன்மையோ அதை மோடி கிட்ட சொல்லும் போது சசிகலா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. இதை கூட எதிர்த்து நிற்கிறதுக்கு துணிவற்ற தெம்பற்ற கோளையா விஜய் நிற்கிறாரு. என்னைய ரேடு வந்து ஜான் ஆரோக்கியசாமி வரல, நான் அடுத்த நாள் சீமான வீட்டுல போய் பார்த்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம பாஜக காரதான் மோடிக்காக தான், மோடிக்கு தெரியும் என்ன வேற இவனுக்கு எனக்கு மோடிக்கான இருக்குங்கிறதுக்கு ஒரு பையன் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காண்டா. மோடிக்கு தெரியும் இது சசிகலா விஷயத்திலையும் அத்தனை பேர்களையும் அடிச்சு தள்ளிட்டோம். இந்த விஜய் ஜனநாயக விஷயத்திலையும் தமிழிசை நயினாரு அத்தனை பேர் கருத்தையும் மீறி நம்ம கருத்து மோடிகிட்ட எடுபட்டிருக்கு. மோடிக்காக நம்ம சிந்திக்கக்கூடியவங்கிறதுனால என்னைய ரேடு வந்து அடுத்த நாள் சீமான் வீட்டில் போய் நான் நின்னேன். ஜான் ஆரோக்கியசாமி ஓடிட்டாரு. அப்ப இப்படிப்பட்டவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு விஜய்கிட்ட எங்க போல்னஸ் வரும்? எப்படி முடியும்? நிச்சயமா நிறைவா அதுல வந்து காரைக்குடியில தான் சீமான் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது. 21 அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சொந்த தொழில் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா கருதுறீங்களா நீங்க? சீமான் லீடர் இமேஜ்ல வர்றதுனால லீடர் வெற்றி பெறுவாருங்கிற அடிப்படையில சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அது காரைக்குடினாலும் சரி, சிவகங்கைனாலும் சரி, திருவெற்றினாலும் சரி, இந்த முறை சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்காதான் நான் பாக்குறேன். நிச்சயமா பல விதமான கருத்துக்களை பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.